ஓம் சாந்தி. 18/4/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் மூலமாக நேரடியாக படித்து கொண்டிருக்கிறீர்கள். சத்யுக அரசாட்சிக்கு தகுதி இருக்கக்கூடியவர்களாக மாறுவதற்காக அவசியம் நீங்கள் தூய்மையாக மாற வேண்டும். கேள்வி: தந்தையினுடைய எந்த ஒரு தொழிலை குழந்தைகளாகிய நீங்கள்தான் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: உங்களுக்கு தெரியும், நம்முடைய தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், மேலும் சத்குருவாகவும் இருக்கிறார். தந்தை கல்பத்தினுடைய சங்கம யுகத்தில் வருகிறார். பழைய உலகத்தை புதியதாக மாற்றுவதற்காக ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தொழில் குழந்தைகளாகிய நம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இன்றைய பாடல்: கள்ளம் கபடமற்றவர், மேலும் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியினுடைய அர்த்தம் குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கப்படுகிறது. ஓம் என்றால் நான் ஆத்மா ஆவேன் மற்றும் இது என்னுடைய உடலாகும். இது என்னுடைய ஆத்மா என்று உடலும் கூட சொல்ல முடியும். எப்படி சிவபாபா கூறுகிறார், நீங்கள் என்னுடையவர்கள் என்று. குழந்தைகள் நாம் கூறுகிறோம், பாபா நீங்கள் எங்களுடையவர் என்று. அவ்வாறு ஆத்மாவும் கூறுகிறது, இது என்னுடைய உடல், இது என்னுடைய சரீரம் என்று. சரீரமும் கூறுகிறது என்னுடைய ஆத்மா என்று. இப்போது ஆத்மாவிற்கு தெரியும் நான் அழியாதவன் என்று. ஆத்மா இல்லாமல் உடல் எதுவும் செய்ய முடியாது. உடல் இருக்கிறது கூறுகிறது என்னுடைய ஆத்மாவிற்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காதீர்கள் என்று. என்னுடைய ஆத்மா பாவாத்மாவா, என்னுடைய ஆத்மா புண்ணியாத்மாவாக இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆத்மா சத்யுகத்தில் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறது. ஆத்மா கூறுகிறது நான் சத்யுகத்தில் சதோபிரதான நிலையில் உண்மையான சொக்க தங்கமாக இருந்தேன். தங்கம் என்றால், அதாவது பாபா புரிய வைக்கிறாரு, தங்கம்னா தங்கமே இருக்காது, ஆத்மா தங்கம் போல இருக்கு அப்படின்னா அது ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது. அது பாபா புரிய வைக்கிறார். சதோ பிரதானம் என்றால் திருத்தப்பட்ட நிலையாகும். தமோ பிரதானம் என்றால் சீர்கெடுக்கப்பட்ட நிலையாகும். இது பழைய விகாரங்கள் நிரம்பிய உலகமாக இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களும் எந்த ஒரு ஸ்கூல் காலேஜிலும் படிப்பிப்பது கிடையாது. இறைவன் வந்து படிப்பிக்கிறார் மற்றும் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். கீதை தான் முக்கியமானது. கீதையின் மூலமாகத்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகிறது. அந்த தர்மம் சத்யுகம் திரேதாயுகம் வரை நடக்கும். அதாவது கீதா சாஸ்திரத்தின் மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனை பரமதந்தை பரமாத்மாவினால் ஸ்தாபனை செய்யப்பட்டது. பிறகு அரை கல்பத்திற்கு எந்த சாஸ்திரமும் இருக்காது, எந்த ஒரு தர்ம ஸ்தாபகர்களும் இருக்க மாட்டார்கள். தந்தை வந்து பிராமணர்களை தேவதைகளாக சத்திரியர்களாக மாற்றியிருந்தார். தந்தை 3 தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். இது லீப் தர்மமாகும். இதனுடைய ஆயுட்காலம் குறைவாக இருக்கிறது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணியாக கீதைதான் விளங்குகிறது. இது இறைவனால் பாடப்பட்டது. தந்தை மறுபிறப்பில் வருவது கிடையாது. பிறப்பிருக்கிறது, ஆனால் தந்தை கூறுகிறார் நான் கர்ப்பத்தில் வருவது கிடையாது, எனக்கு பாலனையும் நடப்பது கிடையாது. சத்யுகத்திலும் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கர்ப்ப மகளில் இருப்பார்கள். பாபா புரிய வைக்கிறாங்க, நான் கர்ப்பத்துல வர்றதில்ல. சத்யுகத்துல குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அவங்க கர்ப்ப மாளிகையில இருப்பாங்க. ராவண ராஜ்யத்துல கர்ப்ப ஜெயில வர வேண்டியதா இருக்கு. பாவங்களை ஜெயிலில் தான் அனுபவிப்பார்கள். கர்ப்பத்தில் இருக்கும்போது உறுதி எடுப்பார்கள், நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். ஆனால் இது பாவாத்மாக்களின் உலகம் அல்லவா? வெளியே வந்த உடனேயே பாவம் செய்ய முற்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய விஷயம் அங்கேயே இருந்து விடுகிறது.
தந்தை புரிய வைக்கிறார், குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் முதலில் நிராகார பரமதந்தை பரமாத்மா இவர் மூலமாக நமக்கு படிப்பிக்கிறார் என்று. இவ்வாறு வேறு முழு உலகத்திலும் வேறு எங்கேயும் இவ்வாறு புரிய வைக்க முடியாது. திரிமூர்த்தி படத்திற்கு கீழே எழுதப்பட்டிருக்கிறது, தெய்வீக உலக அரசாட்சி என்பது உங்களுடைய இறை தந்தையின் பிறப்புரிமை என்று. அதாவது இங்கிலீஷ்ல பாபா சொல்றாங்க, டெய்டி வேர்ல்ட் சாவரன்டி இஸ் யுவர் காட் ஃபாதர்லி பர்த் ரைட் அப்படின்னு திரிமூர்த்தி படத்துக்கு கீழே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறார் பாபா. சிவ் பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய அரசாட்சியினுடைய ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார், தகுதியுடையவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இறை தந்தை ஞானம் நிரம்பியவர், அமைதி நிரம்பியவர், ஆனந்தம் நிரம்பியவர், அவரிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது நாலேஜ்ஃபுல், பீஸ்ஃபுல், பிளிஸ்ஃபுல். பாபா சொல்றாரு, குணங்களை கடைபிடித்து நாம் இவ்வாறு லக்ஷ்மி நாராயண் போல மாறிக்கொண்டிருக்கிறோம். அனைவரும் ராஜா ராணியாக மாற மாட்டார்கள், ராஜா ராணி மந்திரிகள். ஆனால் சத்யுகத்தில் மந்திரிகள் இருக்க மாட்டார்கள், மகாராஜா மகாராணிக்குள்ளேயே சக்தி இருக்கும். எப்போது விகாரிகளாக மாறுகிறார்களோ அப்போதுதான் மந்திரிகள் இருப்பார்கள். அங்கே ஒரு ராஜா ராணியினுடைய ஆட்சிதான் நடக்கும். இதுதான் வரலாறு புவியியல். ஆனால் முதலில் அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் புத்தியில் இது வர வேண்டும், தந்தை நமக்கு படிப்பிக்கிறார், யோகத்தை கற்பிக்கிறார் என்று நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தந்தை புரிய வைக்கிறார், சத்யுகத்தில் இந்த விகாரங்கள் இருக்காது, அதை நிர்விகாரி உலகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது விகாரமற்ற உலகத்துக்கு தான் நிர்விகாரி உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. விகாரம் நிரம்பிய உலகத்தை நிர்விகாரியாக மாற்ற வேண்டும், இதுதான் தந்தையினுடைய செயலாகும். உலகத்தில் பொய்யாக சத்தியம் வைக்கிறார்கள், இறைவனுடைய பெயரில் சத்தியம் வைக்கிறார்கள். ஆனால் அவரை பற்றியே தெரியாது. அவர் எப்போது எப்படி வருவார், அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம் என்னவாக இருக்கிறது எதுவுமே தெரியாது. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு இறை தந்தையை பற்றி தெரியாது. அழைக்க செய்கிறார்கள், பூஜையும் செய்கிறார்கள், ஆனால் அவருடைய தொழிலை பற்றியும் தெரியாது. இப்போது உங்களுக்கு தெரியும், பரம தந்தை பரமாத்மா நம்முடைய தந்தையாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார். நான் உங்களுக்கு தந்தையாவேன் என்று தந்தை அவரே அவருடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் இவருடைய உடலில் பிரவேசம் செய்திருக்கிறேன். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஸ்தாபனையானது நடக்கிறது. யாருடைய ஸ்தாபனை? பிராமணர்களுடைய ஸ்தாபனை. குழந்தைகளுக்கு நான் படிப்பிக்கிறேன், பிறகு நீங்கள் படித்து 21 பிறவிகளுக்காக மனிதனிலிருந்து தேவதையாக மாறிவிடுகிறீர்கள். தேவதைகள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள், சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள், பிரஜைகள் அனைவரும் தான். மற்றபடி முயற்சிக்கேற்றார் போல உயர்ந்த பதவியை அடைவார்கள். நமக்கு நிராகார பகவான் படிப்பிக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அவரை நினைவு செய்வதன் மூலமாக விகர்மங்கள் விநாசமாகும். நினைவு செய்யாமல் ஒருபோதும் விகர்மங்கள் விநாசமாகாது. மனிதர்களுக்கு நாம் எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்பதும் தெரியாது. சாஸ்திரங்களில் நிறைய எழுதி வைத்து விட்டார்கள், 84 லட்ச பிறவிகள் என்று கூறுகிறார்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், 84 பிறவிகள் தான். இது கடைசி ஜென்மமாகும். பிறகு நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். முதலில் மூலவதனத்திற்கு சென்று பிறகு சொர்க்கத்தில் வருவோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் தூய்மையாக மாறுவதற்கான உறுதி என்ன எடுத்திருக்கிறோமோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும்.
காமம், கோபம் போன்ற பூதங்களின் மீது அவசியம் வெற்றி அடைய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், போகும்போது வரும்போது ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது படிப்பிக்கக்கூடிய தந்தையினுடைய நினைவு இருக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த கடைசி ஜென்மத்தில் அவசியம் தூய்மையாக மாற வேண்டும். வரதானம்: அனைத்து கஜானாக்களில் நிரம்பியவர்களாக மாறி தன்னுடைய முகத்தின் மூலமாக சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. எந்த குழந்தைகள் அனைத்து கஜானாவினால் சதா நிரம்பியவர்களாக சம்பன்னமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கண்கள் மற்றும் நெற்றியின் மூலமாக ஈஸ்வரிய போதை தென்படும். அவர்களுடைய முகமே சேவை செய்யும். யாரிடம் அதிகமாக அல்லது குறைவாக சேமிப்பு இருக்கிறதோ அதுவும் கூட அவர்களுடைய முகத்திலிருந்து தென்படுகிறது. எப்படி யாராவது உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய முகத்திலிருந்து அந்த ஜொலிப்பு மற்றும் பொலிவு தென்படுகிறது. அவ்வாறு உங்களுடைய முகம் ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு செயலை தெளிவுபடுத்தட்டும். அப்போது சொல்லலாம் உண்மையான சேவாதாரி என்று. அதாவது பாபா சொல்றாங்க, உங்க முகத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா அப்போ நம்மை உண்மையான சேவாதாரின்னு சொல்லலாம் அப்படிங்கிறார் பாபா. ஸ்லோகன்: நேரம் மற்றும் எண்ணம் என்ற பொக்கிஷத்தை சேமிப்பு செய்து சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். அவ்யக்த சமிகை: மகானாக மாறுவதற்காக இனிமை தன்மை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்யுங்கள். எப்போது ஒருவர் மற்றவருக்கு இனிப்பு அளிக்கிறோமோ அப்போது அவர்களுடைய வாய் சிறிது நேரத்திற்காக இனிமையாக மாறிவிடுகிறது. ஆனால் நீங்களே இனிமையாக மாறிவிடுங்கள். வாயிலிருந்து சதா இனிமையான பேச்சு இருக்கட்டும். எப்படி இனிப்பு சாப்பிடுவது மற்றும் பிறருக்கு கொடுப்பதினால் மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அவ்வாறு இனிமையான பேச்சு தன்னையும் குஷிப்படுத்துகிறது, பிறரையும் மகிழ்விக்கிறது. ஆகையினால் சதா அனைவருடைய வாயையும் இனிமையாக்கிக் கொண்டே செல்லுங்கள். சதா இனிமையான பார்வை, இனிமையான பேச்சு, இனிமையான செயல்களை செய்யுங்கள். ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்.
அருள் வழங்குபவர் ஒப்பில்லாத ஒளியவர் அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன் சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறையவே ஞானத்தை அடையும் தத்துவம் காண்போமே தத்துவம் காண்போமே சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோம் ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் உன் உயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம் இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம் உன்னையே நினைந்திருப்போம் உன்னையே நினைந்திருப்போம் சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உனை கண்டோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம்